பொட்டி கடை ஆரம்பித்தாலும் இந்த ஊரில் பெஸ்ட்டு பொட்டி கடை எந்த இதாக இருக்கும் அப்படின்ட்டு. I don't want to take a trending recipe and trend along with it. I'll make a recipe and I'll ensure that it trends. அப்புறம் ஆரம்பிக்கும் போதே 1 million வந்துடுவீங்களான்னு நினச்சிங்களா? ஆரம்பிக்கும் போதே 1 million தெரியும் எனக்கு. என்னைக்குங்கிறது தான் கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ ரெசிபி வீடியோஸ்ங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, நாட் ஈவன் ஆயிரக்கணக்கான பேர். Today in conversation I have COOKD CEO Mr. Aathitiyan and I have the Chief Culinary Officer Sanjna with me. Hello, வணக்கம். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க. இல்லை, அது கரெக்டான வேர்ட் தான். பட் தென் அப்படியே நான் சொல்ல நினைக்கிறேன், உங்கள் புண்ணியத்தில் வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் பேச்சுலர்ஸுமே நல்லா இருக்கும். பிகாஸ் குக்ட் ஹேஸ் கிரியேட்டட் ரெவல்யூஷனரி திங் இன் குக்கிங்கோட இதில். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது தான் கேட்கணும். குக்கிங்ன்றது வந்து அதாவது யூடியூப்குள்ளே போனால் மில்லியன்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த மோனோபோலியாக பண்ணுறது ரொம்ப ஈஸியான கிராக்கிங் அது. பட் குக்கிங்கில் ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது டஃப். ஸோ இதை ஆரம்பிக்கும் போது என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்தது? எந்த ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட், இந்த சீக்ரெட் என்கிட்ட இருக்குது ஸோ ஐ கேன் கிராக் திஸ் அப்படின்னா எது சொல்லுவீங்க? கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்குன்னாங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதை ஆரம்பித்தாலும் ஒரு ஒன் லைனில் நான் அப்போ திமிரா ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் 2019 எண்டில் when we decided to start this. பொட்டி கடை ஆரம்பித்தாலும் இந்த ஊரில் பெஸ்ட்டு பொட்டி கடை எந்த இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரெசிபி வீடியோஸ்ங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, நாட் ஈவன் ஆயிரக்கணக்கான பேர். அதில் வாட் இஸ் த ஒன் திங் தட் இது எல்லாருமே அவங்க ஓரளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது என்னன்னாங்க, வீடியோவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரணுன்ட்டு இன்வோக் பண்ணுறது இருக்குல்லங்க. நிறைய இருக்குது. ஒருத்தவங்களுக்கு பசி உருவாக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்குன்னு ஃபீலிங் வரலாம். எங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணோம்னா ஒன்லைனில் ரெப்ளிகபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டராக இருக்கணும். என்னால் அது செய்ய முடியுமே, ஒரு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்னால் அது செய்ய முடியுமேன்னு ஃபீலிங் கொடுக்க முடியுமா? இப்போ நான் சொல்கிறது ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது நான் ஆக்சுவலாக நான் தியரிட்டிக்கலாக பார்த்தேன்னா இதில் உள்ள 6-7 விஷயங்கள் இருக்குது. அந்த 6-7 விஷயங்களும் சேர்த்து ஒவ்வொரு வீடியோ அடக்கிறதுனால தான் ஒரு வீடியோ பார்த்தா குக்டு வீடியோ நான் பார்த்து சமைக்க முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பிரியாணி வீடியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும், ரசமலாய் மாதிரி ஒரு கஷ்டமான வீடியோ எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஒரு குக்டோட வீடியோ பார்த்தா நாங்கள் கூட அட்டம் பண்ணலாம் போலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இது எதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கணும், லைட்டிங் நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எங்களுக்கு வந்து ரெப்ளிகபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் த ஸ்பேஸ் தட் வி ஃபெல்ட் இஸ் மிஸ்ஸிங். அதை நம்ம அட்ரஸ் பண்ணோம்னாவே நம்ம வளருவோம்னு திமிரு கிடச்சிச்சு. அந்த தைரியத்தோட இறங்கினது தான். ஸோ அது வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. திஸ் கான்ஃபிடன்ஸ் அது எல்லாமே உங்களோட பேஜஸ் ஆகட்டும், உங்கள் ரெசிபீஸ் ஆகட்டும், அது எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ சஞ்சனா, யூ டெல் மீ, எப்பயுமே வந்து ஒரு ஷெஃப் அப்படின்னோடனே எல்லாருமே வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் அவேவாக வந்தால் அப்படி பார்ப்பாங்க. ஓகே, அவங்க ஷெஃப், அவங்களுக்கு என்னப்பா பண்ணிடுவாங்க. பட் தென் வந்து ஒரு நார்மல் ஹோம் குக்கிங்ன்றது டிஃப்ரெண்ட். ஸோ டு பிரேக் தட் வால் பிட்வீன் அ ஷெஃப் அண்ட் டு அ ஹோம் குக், அந்த ஒரு மேட்சிங் வந்து நீங்கள் எவ்வளோ அது டஃப்பாக இருந்ததா? பிகாஸ் யூ ஹவ் ஒர்க்ட் இன் ஹியூஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம். ஸோ இங்கே வரும்போது வாஸ் இட் டிஃபிகல்ட் டு பிரேக் தட் வால்? ஆக்சுவலி இட் வாசன்ட் டிஃபிகல்ட். ஏன்னா அகேன் வி ஹேட் அந்த கிளாரிட்டி தட் ரெசிபீஸ் நம்ம பண்ணுறோன்னா அகேன் ஒரு ஹோம் குக் தான் இதை குக் பண்ண போகிறாங்க, ஒரு ஷெஃப் குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த கிளாரிட்டி ஆல்ரெடி இருந்தது. ஸோ நம்ம சமைக்கும் போது கூட வி பிரிங் இன் தட் ஃபோக்கஸ் தட் ஒரு ஸ்கில்டு பர்சன் பண்ணுறாங்களோ இல்லை ஒரு ஸ்கில் இல்லாத பர்சன் பண்ணுறாங்களோ, 2 பேருக்குமே ரிசல்ட் ஹேஸ் டு பி த சேம். ஸோ அந்த ஃபோக்கஸ் வச்சு பண்ணும்போது ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஐ திங்க் இட் வாஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஈவன் ஃபார் மீ அண்ட் ஃபார் தி அதர் ஷெஃப்ஸ் ஆன் மை டீம் டு அடாப்ட் ஆல்சோ இட் வாஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே. அண்ட் ஆஸ் அ சிஓ, இப்போ வந்து யூஸ்வலி விசி கம்பெனிஸ் தே ஹையர் எம்ப்ளாயீஸ், அவங்க எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் தே வில் சி அதர் கம்பெனி அப்படி போவாங்க. பட் when I see cooked, அங்கே வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் கெட்ஸ் அ ஸ்பாட்லைட். எவ்ரி கிரியேட்டர் வந்து குக்டையும் க்ரோ பண்ணுறாங்க, அவங்களுமே இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகுறாங்க. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு அந்த தாட்? யூஸ்வலாக வந்து அது வந்து கம்பெனிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. தே வில் சி ஒன்லி கம்பெனிக்கு இதில் என்ன விஷயம் இருக்குன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு டூ. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோலையுமே வந்து ஃபேஸ் இருந்திருக்காது. நான் சமைச்ச வீடியோலெல்லாம் மூஞ்சே தெரியாது. அதை நம்பி தான் அவங்க வந்து ஸோ நானே 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோவில் தான் ஃபேஸே காமிச்சிருப்பேன். ஸோ இட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். மக்கள் வந்து குக்டோட ரெசிபி தான் அவங்களுக்கு ஞாபகம் வரணும், குக்டுங்கிற பிராண்ட் தான் ஞாபகம் வரணும் அப்படின்னு இருந்தோம். அண்ட் சோஷியல் மீடியா எவால்வ் ஆகணுங்க. எவால்வ் ஆக என்னாச்சுன்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தால் தான் வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ கான்ஷியஸாக எமோஷனல் கனெக்ட் பில்ட் பண்ணுங்கிறதுக்காக ஃபேஸஸ் காமிக்க ஆரம்பித்தோம். பட் த டைம் தட் வி டிசைடட் ஃபேஸ் காமிக்கும் போது ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடாது, நிறைய பேர் இருக்கணும். ஆல் ஆஃப் அஸ் ஆர் டுகெதர் குக்ட். ஸோ இன்றைக்குமே எங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வாரமும் கண்டென்ட் க்ரியேஷன் மீட்டிங் பேசும்போது இந்த கிரியேட்டர் போன வாரம் எந்த கண்டென்ட் நல்லா போல, ஏன் கேன் வி என்ஷூர் தட் ஹிஸ் கான்டென்ட் டஸ் வெல்.
நாளைக்கு சஞ்சனாவோட கண்டென்ட் மட்டும் தான் போவோம், ஆதியோட கண்டென்ட் தான் போவோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. எல்லா கிரியேட்டர்ஸோட கண்டென்ட்டும் போகணும். அதுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது? எல்லாருமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வந்து ஒரே விஷயம் தான் சால்வ் பண்ணுறோம், விச் இஸ் மேக்கிங் குக்கிங் அட் ஹோம் ஆஸ் ஈஸி அஸ் பாசிபிள். அது வேறு கிரியேட்டர் சேர்ந்து பண்ணும்போது மக்களுக்கு வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, குக்டுங்கிறது தான் வந்து இன்றைக்கி நிற்கிது. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி மாதிரி எங்களுக்கும் வி ஆர் வெரி கிளியர் தட் குக்டு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, இண்டிவிஜுவல்ஸ் வந்து செகண்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி தான். இட்ஸ் நாட் குக்டோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. தட்ஸ் வை எங்கள் வீடியோவில் நாங்கள் ஃபீச்சர் ஆகிற வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் யாரையும் பர்சனல் ப்ரொஃபைலாம் டேக் பண்ண மாட்டோம். என் ப்ரொஃபைலோ அவள் ப்ரொஃபைலோ யாராவது தேடி கண்டுபிடிச்சாதான் இன்ஸ்டாகிராமில் அங்கே இருக்கும்னே தெரியும். குக்டில் குக்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ வெளில போகும்போதே பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு நிற்கிற அடையாளம் ஆயிடுச்சு. வெளில போனால் பிராண்ட் நேம் வச்சு தான் என்னையே ரெகனைஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஐ ஹவ் டு ஸ்டே ட்ரூ டு தட். ஸோ எனக்குமே அது மனசுக்குள்ள வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து அது நாங்கள் ஆன்போர்டு பண்ணும்போதுலேருந்து இங்கே அவங்களோட என்டையர் ப்ராசஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன்ல மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் உனக்கு டே ஒன்று இந்த விசிபிலிட்டி கிடைக்குது, பட் அட் த சேம் டைம் cooked is the first priority. You have to ensure that cooked grows, automatically your growth is taken care. You don't have to actively work for that. And for us as a brand also, when there are நிறைய கிரியேட்டர்ஸ்னா ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி we can bring out. இப்போ ஒரே கிரியேட்டர் வந்து சைனீஸும் பண்ணுறாங்க, இட்டாலியனும் பண்ணுறாங்க, ஃபேன்சி டிஷ்ஷஸும் பண்ணுறாங்க, சிம்பிள் டிஷ்ஷஸும் பண்ணுறாங்கன்னா லைக் மக்களுக்கு நம்பதுக்கு இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பட் ஒரு ஷெஃப் அண்ட் ஒரு கிரியேட்டருக்கும் இஃப் தே ஹேவ் தேர் ஓன் பர்சனாலிட்டினா பீப்புள்ஸ் கனெக்ட் வித் தட் கிரியேட்டர் வில் பி டிஃப்ரெண்ட். ப்ளஸ் லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா நான் தமிழில் யூஸ் பண்ணுவேன், சஞ்சு வந்து இங்கிலீஷில் நிறைய பேசுவாப்பில். வி ஹவ் சம்மன் ஹூ கேன் ஸ்பீக் தெலுங்கு, கன்னடா பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் அண்ட் ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ ஷெஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸில் இருக்காங்க. ஸோ அவங்க பாரத விலாசியை நடத்திட்டு இருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி அது இருந்துச்சுன்னா அந்த பர்சனல் கனெக்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட பிலீஃப். உங்கள் சொந்த ஒரு ஈரோடுங்க. அது வந்து அது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, என்னோட ஃபேவரட் வந்து அந்த அரிசி பருப்பு அந்த வீடியோ. ஃப்ரம் தென் ஐ லைக் அது வரைக்கும் நான் குக்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரம் தட் ஸ்டோரி அந்த ஸ்டோரிக்காகவே சில விஷயங்கள் வந்து ஓகே இது எப்போ அடுத்த ஸ்டோரி வருன்ற அளவு ஆச்சு இல்லையா. ஸோ ஆஸ் அ கிரியேட்டர்ஸாக இப்போ வந்து சிஓ ஷெஃப்பை தாண்டி ஆஸ் அ கிரியேட்டர்ஸாக வந்து எவ்ரிடே எனி கிரியேட்டருக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். அண்ட் பீங் ஹியர் எவ்ரிடே நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வந்து க்யூரேட் பண்ணணும் அதெல்லாம். ஸோ ஆஸ் அ கிரியேட்டராக அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வருமா உங்களுக்கு? அப்போ வந்து ஹவு டு யூ ரெக்வயர் யுவர் செல்ஃப்? சரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டூ வெரி லிட்டில் கண்டென்ட். எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தி டீம் ஹஸ் கிவன் மீ 4 slots, just 4. Jan was a கொஞ்சம் டைட் மந்த், ஸோ ஐ ஹவ் டன் ஒன்லி 1. ஸோ இந்த இயரே எனக்கு பார்த்தீங்கன்னா 2024 ஐ ஹவ் டு டூ ஜஸ்ட் 40 videos. ஐ நீட் டு கம் அப் வித் 40 good ideas. ஸோ எனக்கு அந்த சேச்சுரேஷன் பெருசாக வராது. ஈவன் தென் என்னோட பிலீஃப் இவங்ககிட்ட நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற இன்னொரு கிரியேட்டரோ மற்ற ரெசிபி பிராண்ட்ஸோட ரெசிபிஸ் பார்க்குறீங்க, அது இட்ஸ் நாட் ஈவன் 1% ஆஃப் த வாட் த வேர்ல்டு ஹேஸ் டு ஆஃபர். புக் எடுத்து பாருங்கள், நிறைய தமிழ் மேகசின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குக்கிங் சப்ளிமெண்ட் புக்ஸ் வந்துச்சு, நல்ல நல்ல ஆத்தர்ஸ் எழுதுனது அந்த ரெசிபிஸ் எல்லாம். அதில் 1000 ரெசிபி இருக்குன்னா 10 வீடியோ இருந்திருக்காது, இன்னும் 990 இருக்குது. ஸோ மை பர்சனல் பிலீஃப் as a creator, as one of them in this entire team, I don't want to take a trending recipe and trend along with it. I'll make a recipe and I'll ensure that it trends. That's my thing. So that's as a personal creator. இல்ல எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ அது என்னோட அஜெண்டா தான். 40 வீடியோனாலும் 40 வீடியோ அப்படி தனியாக நிற்கணும் அப்படின்ட்டு. மற்ற கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா பண்ணணும். அண்ட் ஐவ் ஹர்ட் தட் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக போயிருக்குங்களா, ஏன்னா அவங்க 100-150 வீடியோ பெர் இயர் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா ரெசிபி ரீல்ஸ் மட்டும் சொல்றாங்க. பிக்கிங் தி ரெசிபி இஸ் ரொம்ப டஃப்ல. ஏன்னா இவர் சொல்ற மாதிரி ட்ரெண்டிங் ரெசிபி பிக் பண்றது ரொம்ப ஈஸி, பட் நான் ட்ரெண்டிங் ரெசிபி எப்படி சூஸ் பண்ணணும், அதை எப்படி ட்ரெண்ட் பண்ண வைக்கணும் ஃபார் அதர் கிரியேட்டர்ஸ், எஸ்பெஷலி நியூ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து தே ஹேவன்ட் காட் த ஹேங் ஆஃப் தட். ஸோ அவங்களுக்கு அது சேலஞ்சிங்காக இருக்கும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்ல என்ன பேசுறது, என்ன காமிக்கிறது, எல்லாமே இஸ் அ சேலஞ்ச் தான். இட் டஸ் கெட் ஓவர்வெல்மிங். பட் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இதை புரிஞ்சுக்கிட்டு புக்ஸ் படிக்கிறாங்க, ஃபிசிக்கல் புக்ஸ் நிறைய எடுத்து படிக்கிறாங்க. திடீர்னு பிளாக் ரைஸ் இருக்குன்னா பிளாக் ரைஸ் கவனி அரிசி வச்சு மட்டும் 30-40 ரெசிபி அந்த புக்கில் இருந்துச்சு, ஒரு அவள் விகடனோட சப்ளிமெண்ட்டில். ஸோ சடனாக ஓகே 1 இன்க்ரீடியண்ட்டில் 30 ரெசிபி பண்ண முடியுமா? இட் ஓப்பன்ஸ் அப் யுவர் பிரெயின்லங்க. அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஆல்சோ ஹேவிங் நிறைய பேர் ஆன் த டீம் ஹெல்ப்ஸ். ஏன்னா ஒரே கண்டென்ட் கிரியேட்டர் டசன்ட் நீட் டு மேக் ஆல் த வீடியோஸில். இப்போ 6 பேர் 8 பேர் இருக்காங்கன்னா அதை பிரித்து பண்ணும்போது இட் பிகம் சிம்பிளர். அண்ட் ஆல்சோ நீங்க சொல்லுங்க, ஹவு டு யூ லைக் இந்த அப்ரூவ் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமா? ஆமா கண்டிப்பா. பிரிங் த ரெசிபி கெட் அப் அவங்க தானா, அவங்ககிட்ட டேரெக்டாக கேட்டுறேன். அப்போ வந்து ஐ திங்க் நீங்களும் அவங்ககிட்ட தான் அப்ரூவ் வாங்கணுமா? இல்லை. So வந்து how do you approve, on what basis do you approve? Okay, so first வந்து recipe selection first goes through approval. Okay, அது document yes. See, in fact வந்து off late I am exempted from approval because I am proving it by the recipes that I am making and ensuring it works. So I am exempted. That's probably the way that future இருக்க creatorsமே அந்த மாதிரி இருந்தாங்கன்னா they might be accepted because
you already know what works, you're there. புது கிரியேட்டர்ஸ்க்கு there is a very stringent process. ஆமாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து they have to bring the recipe options. லைக் என்ன ரெசிபி சமைக்க போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் they have to bring the options. ஃபஸ்ட்டு அந்த அப்ரூவல் பாஸ் ஆகணும். லைக் these recipes ஓகே இல்லை நாட் ஓகே. ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே அவங்க ரீசனோட எடுத்துகிட்டு வரணும். நான் ஏன் இந்த ரெசிபியை சூஸ் பண்ணியிருக்கேன், why do I think it will trend அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் they have to come. ஒன்ஸ் தட் ப்ராசஸ் இஸ் டன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஐடியேஷன். அந்த ரெசிபியை எப்படி காமிக்க போகிறாங்க, அது க்ரியேட்டிவாக என்ன பண்ண போகிறாங்க, பிளேட்டிங்கில் என்ன இருக்கும், டிஷ் என்ன காமிக்க போகிறாங்க, குக்கிங் ப்ராசஸ் என்னது, தட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து ரெசிபி டாக்குமெண்ட். அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு they have to show the document whether அது ஓகேன்னு சொல்லிட்டு one of the chefs, either me or I have 2 other senior chefs on my team, நம்ம 3 பேரில் வந்து we'll sit and read the document and see ஃபஸ்ட்டு அது எல்லாமே does it look okay to us அப்படின்னு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் it goes into shoot. அவங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ அது ஓரளவுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சுல ஷூட்டை, ஸோ அவங்க டைரெக்டாக போய் ஷூட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க டேஸ்டிங் எடுத்துகிட்டு வரணும். டேஸ்டிங் ஸ்டேஜில் நல்லா இல்லைன்னா ஃபுல்லாக எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிடுவோம். அந்த ப்ராசஸ் இப்போ தான் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆகிட்டு வரோம். வேறு பியர் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். பிகாஸ் நீங்கள் செஞ்சது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமாம். ஸோ செல்ஃப் ரிவ்யூலேருந்து வி ஆர் மூவிங் டு அ பியர் ரிவ்யூ சிஸ்டம் ஸோ தட் இட்ஸ் ஈவன் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட். நமக்கு தெரியாமல் கூட சுமார் ரெசிபி போயிடக்கூடாது. யூ வில் ப்ராப்ளி லுக் அட் cookd ஆப் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஒன் ரெசிபி. அன்றைக்கி அந்த பிராண்டோட சக்ஸஸ் என்னென்னா நீங்கள் அந்த ரெசிபி செய்கிறீங்க, அன்றைக்கி நல்லா வரலன்னா அவ்வளோதான், என்னடா நம்பினேன் சரியாக வரல அப்படின்ட்டு. We don't want that to ever happen. So that's why we have a stringent process like this. And she's the right person to do it. And வந்து உங்கள் டீமில் how do you manage the teams? நான் 2 பேர்த்துக்கிட்டையுமே கேட்குறேன். உங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு டீம். For me it's easyங்க. I manage only 5 people directly. Okay, but she has 5 team leads. That's it. Okay, only the leads. பேசினா தெரியாது. அப்படி இல்லைங்க. I can't, I mean, எல்லாத்தையும் போய் பேசினா பேசிட்டு மட்டும் தான் இருப்பேன். இப்போவே பேசுகிற மட்டும் தான் ஃபுல் டைம் ஜாபாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹவ் வெரி லிட்டில் ஜாப். யாராவது லீவ்னாலும் அந்த 5 பேர் மட்டும் தான் என்கிட்ட அப்ரூவல் வராங்க. மற்றதெல்லாம் the rest of the team takes care. ஸோ ஹவு டு யூ மேனேஜ்? வெளியேருந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ப்ராசஸே வந்து அந்த வீடியோ மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இட் லுக்ஸ் வெரி லவ்லி. இட்ஸா ஜாலியாக இருக்கே, இவங்க கூட போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை இவங்க சமைச்சதான் சாப்பிட்டு அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் வரும். பட் மேனேஜிங் அ டீம், டேக்கிங் ஆல் திஸ் ரிஸ்க்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ்? வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் தட்? See, for me personally, என்னோட டீம் சேலஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் bringing people out of restaurant and hotel is one of the biggest challenge. Okay, ஏன்னா இது வந்து இஸ் ஒரு நான் மெயின் ஸ்ட்ரீம் ஜாப்னால getting people to apply and getting them to come here for a job itself is one challenge. ஏன்னா we don't want, passion is one side of things, but we also need experience. So அவங்க either academically-யோ ப்ரொஃபஷ்னலியோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வித் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ். எதர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் culinary பேக்ரவுண்ட், அதை தவிர ஹோட்டல் ஆர் ரெஸ்டாரண்ட் பேக்ரவுண்டில் கூட ஒர்க் பண்ணவங்கள தான் ஃபர்ஸ்ட் we take. So that is my first challenge actually, getting people in, getting the right people in. Next is actually getting them into the flow. ஏன்னா இங்கே வந்து again it's not just cookingல, it's cooking plus marketing plus நம்ம products plus content எல்லாமே when we weave everything together. ஸோ லிட்டரலி நம்ம கவுண்ட் பண்ணோன்னா சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம ஆப் இருக்குது, நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மூணுமே we have to tie everything together. That is the next challenge. ஏன்னா everything needs equal importance. If we drop one, it will affect the others. So only if we continue doing well on social media and we continue with all our marketing efforts, then products ku visibility கிடைக்கும். And only if we continue doing content well, everything else will work. So in essence பார்த்தீங்கன்னா, even though it looks fun on videos, content production is one part of the business. I would say it's 20-30% of the business. Overall பார்த்தீங்கன்னா 2024 ஓட goals establish ஆயிருக்கு. 2024ல quarter 1 ஓட goals establish ஆயிருக்கு. அந்த quarter 1 ஓட goals strategy is my job. And அந்த goals பார்த்தீங்கன்னா team wise they would have split it. And I know what each team has as targets. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் இண்டிவிஜுவல்ஸ் வைஸாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ட்ராக்ட் ஆன் அ வீக்லி பேசிஸ் பை தெம். அண்ட் எவ்ரி வீக் வென் ஐ செட் ஃபார் ரிவ்யூஸ் வித் திஸ் லீட்ஸ், இட் ஆல் கம்ஸ் பேக் டு மீ ஆன் அஸ் தேர் டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆகட்டும், ரெவன்யூ தட் தேவ் ஜென்ரேட்டட் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப். So basically he needs all the numbers. That I am very particular that it is operated as a proper company. அண்ட் வந்து இப்போது ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸில் ஆரம்பிச்சிங்களா? சம்வேர் ஐ நோ டவுன் த லேன் வந்து இது மில்லியன்லாம் க்ராஸ் ஆகிடும், திஸ் பேஜ் ஒரு சேனல் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ ஒரு பாயிண்டில் இருக்கீங்க இல்லையா? வாட் ஆர் யூ லுக்கிங் அப் டு? இப்போ இந்த பொசிஷன்லேருந்து வாட் ஆர் யூ லுக்கிங் அப் டு? See, in fact வந்து we celebrated the 1 million. We had made some cupcakes and 1 million la put. Someone asked me this question that day, 30 people in this room. How do you feel today? I don't feel any different. அப்புறம் ஆரம்பிக்கும் போதே 1 million வந்துடுவீங்களான்னு நினச்சிங்களா? ஆரம்பிக்கும் போதே 1 million தெரியும் எனக்கு. என்னைக்குங்க இருந்தால் கொஸ்டினாக இருந்துச்சு. நான் 1.5 வருஷத்தில் ஆசைப்பட்டேன். எங்கள் ஸ்லோ கிளாப்ஸ் இல்லை
ஓகே ஆரம்பி புல்லர்ஸ் அப்படியே ஆரம்பிக்கும் போது நான் 1.5 வருஷத்துல ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அது 2.5 வருஷம் ஆச்சுங்கிறது வந்து அப்புறம் தான் இட்ஸ் ரியாலிட்டி. பட் த ரியாலிட்டி இஸ் இட் டுக் அஸ் 2.5 years to get to 0 to 1 million, but less than 6 months to get to 1 to 1.7 million. So that's the compounding effect that's happening இல்லைங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேபி வீடியோ அரிசி பருப்பு வீடியோ வந்து 2023 வந்துச்சு. அன்னைக்கு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கு 1.5 வருஷம் கரெக்டுங்களா? முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணேன். அந்த மாதிரி ஒரு வீடியோக்கு அப்புறம் தான் விசிபிலிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஐ பர்சனலி ஃபீல் தட் ஐ மீன் there is no limit to how much you can grow because social மீடியாவில் எல்லாருமே இருக்காங்க. I don't think adoption of social media is going to go down. In terms of social media, we can grow 5 million, 10 million. I don't even have a cap. Adapting to the platform. Correct. So there is no cap that this is the goal, this is what we know. As big as possible. When it comes to the products that we do, that's region by region. Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra, Telangana, Maharashtra is our goal for the 2024 and 2025. Then probably the rest of the country. So that's படிப்படியாக தான் போகணும் அப்படியே. And then outside the country. அது இந்த வருஷம் இப்போ பார்க்கலாம். அண்ட் வந்து இப்போ யூ டெல் மீ ஒன் டே இன் அ குக்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? I think each team has a completely different routine. உங்களுக்கு I can talk for me. yeah because we see you reelsலலாம் வந்து அந்த நைஃப் எடுக்கிற ஸ்டைல்லே வந்து அப்படியே ஓகே யாரா இவங்க ஆமா யாரா இவங்க திடீர்னு எங்க தான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட். ஸோ உங்களோட டே உங்கள் டீமோட டே இதில் எப்படி இருக்கும்? ஸோ என் டீமில் வந்து ஆல்தோ எவ்ரி ஒன் சீஸ் ஒன்லி குக்கிங் ஆன் சோஷியல் மீடியா, that's only like less than half the day. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காருவாங்க. எல்லாருமே அவங்களோட ஷெட்யூல் லைக் டெய்லி ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் they send updates of the daily schedule. First thing of the day will be team meeting. ஸோ டீம் மீட்டிங்கில் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, நேற்றுக்கு என்ன பண்ணாங்க, ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இட்ஸ் a stand-up meeting. ஸோ அதை முடிச்சுட்டு தென் தே ஸ்டார்ட் வித் தேர் டே. ஸோ அதுக்கு ப்ரையராக லைக் த வீக் பிஃபோர் இட் செல்ஃப் வில் மேக் அ ஷூட் ஷெட்யூல். அதில் வந்து ஈச் பர்சன் நோஸ் என்னைக்கு நான் ரீல் ஷூட் பண்ணோம், என்னைக்கு ரெசிபி ஷூட் பண்ணோம், அந்த மாதிரி தே ஹேவ் அ ஸ்கெட்யூல். ஸோ அந்த ஸ்கெட்யூல் ஈச் பர்சன் ஹேஸ். அது இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ளேயே. பட் அதை தவிர தே நெக்ஸ்ட் திங் வில் பி ஆர்டரிங் இன்க்ரீடியன்ஸ். ஏன்னா வி ஷூட் 6 or 8 recipes a day. They have budget for each person? Yes, for each shoot? For each person, for each shoot we have budgets for everything. So they have to stick within the budget and choose recipes that will also stick within the budget. So இன்னைக்கு ஒரு ரெசிபி 2 ரீல் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா they need to know இவ்வளோ தான் பட்ஜெட் ஃபார் டுடே. ஸோ எந்த ரெசிபி அண்ட் ரீல் நான் கம்பைன் பண்ண முடியும். லைக் 3 மட்டன் ரெசிபி பண்ணால் ஆப்வியஸ்லி பட்ஜெட்டில் வராது. ஸோ அவங்க ப்ளே பண்ணணும். லைக் ஒரு வெஜ் ரெசிபி, ஒரு மட்டன் ரெசிபி, ஒரு ஏதாவது சிம்பிள் ரெசிபி, அந்த மாதிரி கம்பைன் பண்ணிட்டு they choose what needs to be shot. Then another maybe 6 hours goes into actual shooting. Shoot முடிச்சு they have to sit and document all the recipes and change all the measurements. Like when we are documenting we might have thought சரி half teaspoon salt போதும் அப்படின்னு. பட் நம்ம சமைக்கும் போது we need 3/4 teaspoon. அந்த சேஞ்சஸ்லாம் they need to sit and make. அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு they can leave. And அதுக்கு நடுவில் they need to do social media comments and DMs, engage with the customers. Customer support teamக்கு ஏதாவது help support வேணும்னா speaking to customers about the products, explaining everything. All that comes in the middle. That's not ஃபிக்ஸ்ட் ஸ்கெட்யூல் மாதிரி இல்லை. அப்பப்போ வெனவர் ஆன் அ நீட் பேசிஸ் வந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட். இனிமேல் இது ஜாலின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் ஜாலி, கண்டிப்பாக ஜாலி இல்லை. ஐ நோ இட் ஹேட் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு ஹியர் இட். இட்ஸ் ஃபன் தாங்க. பட் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஷெட்யூல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் மேக்ஸிமம் 2 days a month for me. Probably similar to her. Yeah, for me it's also the same as him. 2 days also cook ரொம்ப less than the rest of the team cook. மீதி 23-24 working daysல பார்த்தீங்கன்னா we have rest of the work to do. அந்த 2 நாளுக்குள்ள ஷூட் பண்ணிக்கிறலாம். அதனால தான் சொன்னேன் 7 மணிக்கு நைட் ஷூட் ஆரம்பிப்போம். பட் வந்து there are only few brands, few pages that had அந்த ஒரு இமோஷனல் கனெக்டோ ஒரு வீட்டில் வந்து இப்போ குக்டுன்னு சொன்னால் இட் டசன்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ எஸ்பெஷலி. அண்ட் ஆல்சோ நிறைய பீப்புளுக்கு அப்படி தான் குக் டசன்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட். குக்ட் அது ஏதோ we also start owning that. ஸோ யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி டன் தட். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸோட பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்கும் போது. யூ ஹவ் டன் இட். அண்ட் இன்னும் வந்து குக்டு வந்து இன்னும் என்ன விஷயம்லாம் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படின்றது எங்களுக்குமே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அண்ட் இட் ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் அஸ் மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் எங்கள் கூட. இன்னைக்கு வி ஹேட் அ லவ்லி டைம் அட் யுவர் ஆஃபீஸ். So thank you so much for joining. உங்களோட busy schedule. He is the busy guy. Yeah. He is busy and Sanjana is very sweet to do everything. So thank you so much. It was lovely talking to you. Always a pleasure feeding you here. Thank you. அப்படிலாம் சொன்னீங்கன்னா நாங்க அடிக்கடி கால் பண்ணி கேட்போம். once வந்து கேட்போம்.
அதுக்கு ஏதாவது புதுசா பண்ணிருப்பாங்க பேசுறதுக்கு வேற டாபிக் இருக்கும் வரோம் வாங்க கண்டிப்பா வரோம் ஓகே thank you so much for coming here so it was really nice to have you all here thank you so much